மணிக்கு ஒரு பொண்ணு இன்டர்வியூக்கு வர அந்த பொண்ணு கிட்ட முதல்ல அந்த ஓனர் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் வந்து அவளை மயக்கமடைய வச்சு அவனோட வீட்டுக்கு அவன் தூக்கிட்டு போறான். ஹீரோயின் கண்ணை முழிச்சு பாக்குறா, அவ சுத்தி நிறைய பொம்மை இருக்கு. அங்க அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கா. கம்பெனியோட ஓனரு, நான் என் பையனுக்காக அம்மா தேடிட்டு இருக்கேன், அந்த கான்டெஸ்ட்ல நீ கலந்துக்கணும்னு சொல்றான். எனக்கு எந்த கான்டெஸ்ட்லயும் கலந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோயின் ட்ரை பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினை தேடி இருந்த அதே ஆள் வந்து வழியை மறைக்கிறான். அப்ப அந்த கம்பெனியோட நீங்க இருந்து வெளில போனா பணமா தான் போக முடியும்னு மிரட்டுறா. ஹீரோயின் வேற வழி இல்லாம அங்கேயே தங்கலான்னு முடிவு பண்றா. இப்போ பின்னாடி ஏதோ அசீரமா இருக்கு, என்னன்னு தெரியும் பார்த்தா அவளை மாதிரி சில பொண்ணுங்க அங்க மாட்டிட்டு இருக்கா. அவங்க பொம்மை மாதிரியே வேஷம் போட்டுட்டாங்க இருப்பாங்க. ஹீரோயின் இங்க நடக்குது அங்க இருக்க பொண்ணுங்கள்ட்ட கேக்குறா. அதுக்கு ஒரு பொண்ணு சொல்றா, இங்க அந்த ஆளோட பையனுக்காக அம்மா தேடிட்டு இருக்காங்க, அதுக்குதான் கான்டெஸ்ட் நடக்குது. அதுல நம்ம ஒவ்வொரு முறை தோத்து போறப்போ ஒவ்வொரு ஆளும் கொண்டு போய் கொண்டு கிடத்துல போட்டுருவாங்கன்னு சொல்றா. ஏன் அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு கேக்குறப்போ ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா அந்த ஆளோட பொண்டாட்டி வேற ஒருத்தனோட ஒன்னா இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த ஆளு அந்த பொண்டாட்டியை கொண்டு கிணத்துல போட்டுருவா. அப்புறம் தான் இந்த மாதிரி பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து கான்டெஸ்ட் வச்சா அந்த பையனுக்கு ஏத்த மாதிரி அம்மா தேடிட்டு இருக்கதா சொல்றாங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்பவே பெல் ரிங் ஆகுது. உடனே எல்லாரும் கான்டெஸ்ட்க்கு ரெடி ஆகி போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கான்டெஸ்ட்ல ஒரு பொண்ணு தோத்து போயிடறா. உடனே அவளை கொண்டு போய் அந்த கிணத்துல போட்டு சாவடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு பிளான போடுறா. ஆக்சுவலா அந்த கான்டெஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சும்மா இருக்க நேரத்துல பொம்மை மாதிரி தான் நிக்கணும். அப்படி இருக்கப்போ உண்மையான பொம்மையை அங்க செட் பண்ணி வச்சுட்டு நம்மள எஸ்கேப் ஆயிடலான்னு ஒரு பிளான் சொல்றா. அவ பிளான் பண்ண மாதிரியே பொம்மையை செட் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா ஹீரோயின் வெளில போனவ தப்பிச்சு போகாம அந்த பையனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி வரா. ஹீரோயின் அந்த பையன் கிட்ட போயிட்டு வாங்கி தப்பிச்சு போயிடலான்னு சொல்றா. ஆனா அந்த பையன் அவகிட்ட எதுவுமே பேசாம அவளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவளை மயக்கமடைய வச்சிடறான். அதே நேரத்துல தப்பிச்சு போன பொண்ணுங்களையும் அந்த ஆளோட அசிஸ்டன்ட் போய் கொன்னுறான். இப்ப ஹீரோயின் கண்ணை பிடிச்சு பாக்குறா. அப்ப அவளோட கையையும் காலையும் கட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும்னா அந்த ஆளு அந்த பையன் வச்சிருக்க பொம்மையில எல்லாம் மைக் செட் பண்ணி வச்சிருப்பான். இவங்க பேசுறது எல்லாமே அந்த ஆளு கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அதனாலதான் அந்த பையன் ஹீரோயினுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருப்பான். அதுக்கப்புறம் வேணாம் ஹீரோயின் கத்துறப்பவே மேல மெழுகு மாதிரி எதையோ ஒண்ணு ஊத்திடுறாங்க. இப்ப ஹீரோயினை பார்த்தா அசல் பொம்மை மாதிரி இருக்கா. அவ அவங்களுக்கு எல்லாம் டீ குடுத்துட்டு இருக்கா. அப்ப அங்க 2 கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்க வராங்க. அவங்களை பார்த்ததும் அந்த ஆளோட அசிஸ்டன்ட் துப்பாக்கி சுடலான்னு பாக்குறான். அவனால சுடவே முடியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அதே நேரத்துல அந்த ஆள் நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்கப்ப அவனும் ஃப்ரீஸ் ஆயிடுறான். அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒருத்தங்க ஹீரோயினை பார்த்து கையை வச்சு ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்றாங்க. உடனே ஹீரோயின் முகத்துல இருந்த அந்த மெழுகெல்லாம் கொடகடன்னு உடஞ்சி ஹீரோயின் பழைய நிலைமைக்கு வந்துடுறா. ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு சூரியகாரிங்க பரம்பரையில சேர்ந்தவளா இருப்பா. அவ கத்துறப்பதான் அவளுக்கான சிக்னல் வந்து அந்த சூரியகாரிங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். ஹீரோயின் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லா எரிச்சு விட்டாங்க. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் அந்த பையனை ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறா. அங்க அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைக்கிறா.